ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி அண்ட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு ஈரல் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/2 கேஜி ஈரலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பச்சை மிளகா கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு குக்கர் லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில்ஸ் வச்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு சீரகம், சோம்பு, காஞ்ச மிளகா அண்ட் கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 20 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சதைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது, ரொம்ப முழுசாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த கொடுத்துருக்க எல்லா ஸ்பைசஸும் சேர்த்துக்கணும். சீரகத்தூள், சோம்புத்தூள், சில்லி பவுடர், மல்லித்தூள் அண்ட் பெப்பர் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கமோ தண்ணி இருக்குல்ல, அதை மட்டும் சேர்த்து நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு வற்றி வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதில் இருக்க ஈரல் பீசஸ் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் லிட் க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சா நல்லா மசாலா எல்லாம் உள்ளே சேர்ந்துருக்கும். அண்ட் ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா சூப்பரான ஈரல் கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.